ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர், திராவிட இயக்க சிந்தனையாளர், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் ஐயா குளத்துருமணி அவர்கள். ஐயா வணக்கம். 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 இன்று பெரியாருக்கு எதிராக பலரை முன்னிறுத்தி நீங்க தொடர்ச்சியா பார்த்துருப்பீங்க. பெரியாருக்கு எதிரான பலரை முன்னிறுத்தி எழுத்துக்கள், கட்டுரைகள், விமர்சனங்கள், அரசியல் செய்யப்பட்டு தான் இருக்கு. குறிப்பாக 90களுக்கு பிறகு தலித் வெர்சஸ் பெரியார், முழுக்க முழுக்க தலித்துக்கு எதிரானவர் பெரியாருங்கிறத அது பெங்களூர் குணா போன்றவர்கள் முன் வச்சாங்க. 2000களில் காலச்சுவடு இதழில் தொடர்ச்சியாக உங்களை போன்றவர்கள்லாம் கடுமையான எதிர்வினையாற்றினீங்க, ஆதாரங்களுடன், தரவுகளுடன். அதற்கு பிறகு தமிழுக்கு எதிரானவர்கிறதும் பெங்களூர் குணா போன்றவர்கள் முன்வைத்தார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரபாகரனா பெரியாரா, தமிழின தலைவர் யார் அப்படின்னு பிரபாகரனையும் பெரியாரையும் எதிர் நிறுத்துகின்ற ஒரு புதுமையான அரசியலை முன்வைத்திருக்கிறார். இதுவரை ரெண்டு பேரையும் சமத்தட்டில் பயத்தவர்கள் தான் அதிகம். பெரியாரிஸ்டுகள் தான் பிரபாகரனை தூக்கி கொண்டாடினார்கள். இந்த நிலையில் இருவரையும் எதிர் திசையில் நிறுத்துகின்ற ஒரு வித்தியாசமான அரசியலை சீமான் முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அவருடைய சுயநலம் சார்ந்த அரசியல் தான், வேற ஒன்றும் இதுல புதிதாக நான் பார்க்கல. சில கேள்விகளை அவர் மேல எழுப்புவாங்க. இப்ப கூட பேசியிருக்காரு, தந்தை செல்வா சந்தித்த போது அடிமைகள் எப்படி உதவ முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வரலாற்று புரிதல் இல்லாத மடத்தனமான பேச்சு அது. தந்தை செல்வா பெரியாரை சந்தித்து 1972 72ல ஈழம்தான் தனி ஈழம் என்று கூட தீர்மானம், வட்டுக்கோட்டை தீர்மானம் கூட ஏற்றப்படவில்லை. அது 76ல தான் ஏற்றாங்க. அந்த நேரத்துல அவர் பார்க்கிறார். அவர் அதற்கு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் உரிமையற்றவர்களாக தமிழர்கள் வாழ்ந்து வருகிறோம் தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாட்டில் நாங்க ஒரு அடிமைகளை போலத்தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை, அதனாலதான் தனித்தமிழ்நாடு பற்றி பெரியார் பேசி கொண்டிருந்தார். அதை சொல்றாரு. அப்ப அதே போலத்தான் நீங்க சிங்களவர்களுக்கு அடிமையாக வாழ வேண்டிய சூழல் இருக்குது. இப்ப அடிமைக்கு அடிமை உதவுவதாக இருக்கிறது. என்னால் என்ன செய்ய முடியும் அதை செய்யறேன். அதை பத்தி அவரோட உடன் வந்த மாணவர் சத்யேந்திரன் ஒருத்தர் கூட வந்தவர் பின்னால எழுதியிருக்காரு. அதை பற்றி எல்லாம் என்னென்னலாம் உரையாடல் நடந்தது என்பதை பற்றி விரிவாக ஒரு சொல்லுல இதை சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. அது சூழல் என்ன, எப்போது சொல்லப்பட்டது, அதெல்லாம் இல்லாம அது தனியிடம் தீர்வு என்கிற வட்டுக்கோட்டை தீர்மானம் ஏற்றுவதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயுதப்படை நடத்தப்படவில்லை. அப்ப இந்த சமயத்தில் கேட்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர் இப்படி சொல்லுவது என்பது எவ்வளவு உண்மைக்கு புறம்பானது அல்லது புரிதல் இல்லாத மடமையானது என்பதைத்தான் நம்ம அந்த நேரத்தில் ஆனா ஈழம்ங்கிற தமிழர்களுக்கு தனிநாடு வேணுங்கிற அந்த கோரிக்கை அரசியல் வடிவமா இல்ல, ஆனா அப்படி ஒரு உணர்வு இருந்ததா 72ல? ஆமா, 73ல பெரியார் பேசினாரே. இறுதி பேச்சுல கூட தன்னுடைய 95வது பிறந்த நாள் செய்தி எழுதுறாரு. 17/9 அந்த இதழில் 1973 விடுதலை மலர்ல எழுதுறாரு. அதுல தமிழீழத்தை பற்றி எழுதுறாரு, தனிநாடு என்பதை பற்றி எழுதுகிறார். தனிநாடு தான் தீர்வு என்று எழுதுகிறார். அவர் இறுதியாக பேசியது 19/12/1973 இறப்பதற்கும் 4 நாட்களுக்கு முன்னால். அன்றைக்கு இரவு பேசுற பேச்சுல கூட இதுல இந்த வாய்ப்பிலாவது தமிழ்நாடு தனிநாடு ஆகிவிடாதா என்ற ஏக்கத்தோடு உங்களோட பேசுகிறேன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் செத்த பின்னால கருத்தை மாத்திருக்கிறதுலாம் நமக்கு தெரியாது. 4 நாளைக்கு முந்தி வரைக்கும் தனித்தமிழ்நாடு பேசியவர் தான். தனித்தமிழ்நாடுக்கான போராட்டங்கள், எத்தனை போராட்டங்களை அவர்கள் எடுத்தார். பச்சை குத்திக்கோங்கன்னாருல கடைசி ஸ்பீச்ல தானே, பச்சை குத்திக்கோங்கன்னாரு, தமிழ்நாடு தமிழருக்கு என்று. ஆமா, அது செய்து கொள்ளுங்கள் என்பதையெல்லாம் சொன்ன ஒரு தலைவரை பற்றி மிக சாதாரணமாக இதுவரைக்கும் தேசிய இன சுயநிர்ணய உரிமையை பற்றி கூட பேசாத இவர்கள் தேசிய இன சுயநிலைமை இதுவரைக்கும் பேசவே இல்லை. அதற்கு என்ன அடிப்படை, அதுக்கு என்ன பொதுமொழி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர ஒரு தமிழ் மொழியெல்லாம் அதுல இல்லை. ஒரு பொதுமொழி வேணும் தேசியத்திற்கு, ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை, ஒரு பொதுமொழி. எல்லாருக்குன்னா பொதுமொழி என்பது சமூக மொழி தான், தனிமையான மொழி அல்ல. பொதுவாக கல்விக்கோ தொடர்புகளுக்கோ பணிகளுக்கோ பயன்படுத்துகிற மொழி தான் பொதுமொழி. அதோடு இதையெல்லாம் சொல்லித்தான் சொல்றாங்க. பொதுவான பரிசீலனை, நாம் என்ற உணர்வு, வி என்ற உணர்வு, ஒற்றுமை, இதெல்லாம் சேர்ந்துதான் சுயநிர்ணய உரிமை பற்றி பேசுகிறார்கள். இதில் எதை ஒன்றை பற்றி இவர்கள் பேசியிருக்கிறார்கள், அதற்கான என்ன முன்னெடுப்பு என்று எதுவும் எடுக்காமல் ஒருவரை தனித்தமிழ்நாடு என்று சொன்னது மட்டும் இல்லை, இந்த நாட்டுல தமிழ்நாடு நீங்களான தேசிய படையெரிப்பு போராட்டத்தை நாங்கள் அதை மறுக்கிறோம் என்பதை எரித்தவர் பெரியார். அதை இவர் சொல்ற சோகால்டு இவருடைய தந்தை பாட்டனோ தந்தையோ தெரியல, சீபா ஆதித்தனாரும் கூட அந்த போராட்டத்தில் இவரோடு கலந்து கொண்டார்.
அதுக்கப்புறம் தான் அவர் போயிட்டாரு. அப்புறம் போயிட்டு அதுதான் எழுதினாரு. திருப்பியும் போய் திமுகவில் தன் கட்சியை கலைத்து விட்டு திமுகவில் அப்படிதான் அறிவிச்சுட்டு போனார் நாம் தமிழர். ஏன் தேவை இன்ப திராவிடம் சீபாதித்தனாரு அந்த வரைபட எதிர்ப்புக்கு முன்னாடி செஞ்சாரா, அதுக்கப்புறம் எழுதினாரா? பின்னால தமிழீழ பேரரசுன்னு ஒண்ணு எழுதினாரு. தமிழ் பேரரசு. அப்ப இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடும் இலங்கையில் இருக்கிற ஈழத் தமிழகமும் சேர்ந்த பேரரசு அவர் சொன்னது. இப்ப அதையாவது சொல்லட்டுமே, அவங்க தாத்தா சொன்னதுதானே, அந்த பேர் கொடுத்தவர் சொன்னதுதானே, சொல்லட்டுமே அதை கூட இது வரைக்கும் பேசாம என்ன சீபாதித்தனார் பேரை மட்டும் வாங்கிக்கிறதா என்ன? அதை பேசுவதில்லை இவங்க. ஆனால் பெரியாரை பற்றி இறுதி வரை பேசிக் கொண்டிருந்த பெரியாரை பற்றி வடவர் எதிர்ப்பை 1951 இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் மட்டுமல்ல, வகுப்பாரி உரிமை போய்விட்டது என்ற போராட்டம் அல்ல, வடவர் சுரண்டல் எதிர்ப்பு மாநாடுகளையும் சுரண்டல் போராட்டங்கள் நடத்தினார்கள். அவர் சொன்னது முதல்ல சென்னையில் 26 நினைக்கிறேன் 26ஆம் தேதி அறிவிக்கிறார். சென்னையில செல்லாராம் கிருஷ்ணராம் செல்லாராம் துணி கிடைக்கும், வடவர் துணி கிடைக்கும் முன்னாலும் ஆரியபவன் என்கிற வடவர் உணவு கிடைக்கும் முன்னாலும் போராட்டம். 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நடத்துங்கள் என்று அறிவிக்கிறார். தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டம் நடந்து ஏராளம் கைது செய்யப்பட்டார். வெறும் 2 போராட்டம் ஒரே நேரத்தில் நடந்தது. எங்களுக்கான வகுப்பாரி உரிமை கொடுக்க வேண்டும் என்பதும் இதை பற்றியும். 1957 சட்டேரி போராட்டத்தின் போது மீண்டும் அதே வடவர் கடைக்கு வடவரோடு வணிகம் செய்யாதீர்கள், வடவர்களுடைய தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள், நம்ம சுரண்டலுக்கு வந்தவர்கள் சொன்னார். அண்ணாவும் இருந்தாலும் கூட அண்ணாவும் எழுதினார். அது பணத்தோட்டம் என்பது வடவர் எப்படி தமிழ் பணத்தை வங்கியில் போட வச்சு அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் பெரிய தொழிற்சாலைகள் அமைத்து எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம் பணம் எப்படி சுரண்டலாவது என்பதுதான் பணத்தோட்டம். இது அண்ணா எழுதினார். இது மாதிரி என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, எந்த மாதிரியான ஆவணங்களை மக்கள் பார்வைக்கு நீங்கள் கொடுத்து, இப்ப திராவிடர் கழகம் கூட 1987 இவர் ஐயா வீரமணி அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டு வந்த காலகட்டத்தில் வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு என்ற பயணம் ஒன்று நடத்தப்பட்டது. அதற்கு வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடும் என்ற நூல் மக்கள் மத்தியில் பரப்பிக்கொண்டு எப்படியெல்லாம் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, இந்தியா என்ற கட்டமைப்புகள் இருப்பதால் என்பதை அவர் பரப்புரை செய்தார். வஞ்சிக்கப்படும் விவசாயம், இந்தியாவுக்குள் இருப்பதால் விவசாயம் என பாதிக்கப்படும் என்ற நூல் திராவிடர் கழகம் வெளியிட்டது. இப்ப நீங்க அந்த மாதிரி என்ன நூல் வஞ்சிக்கப்படுகிற முறையை பற்றி இப்போ தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. எப்படி நம்முடைய வரி பண்றாங்க, உதவிகள் எப்படி செய்யறாங்க, நமக்கு வேண்டிய மானியங்கள் எப்படி தடுக்கிறார்கள், நாம் பணம் போடுவதை கூட அவங்க பேரால் திட்டங்களை அறிவித்துக் கொள்வார் என்பதெல்லாம் அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனா இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு நாங்க தமிழ் தேசியம், என்னையா தமிழ் தேசியம்னா சீமான் முதல்வராக தான் தமிழ் தேசம், தமிழன் முதல்வராக அல்ல. தமிழன் முதல்வராகலாம் பன்னீர்செல்வம் அனுப்பியே கட்சி கலைச்சிட்டு போயிருக்கலாம், தமிழ் ஆயிட்டார். பழனிசாமி அவங்க சித்தப்பாவும் வேற இருந்தார் முதலமைச்சரா, அப்ப கூட கலைச்சிருக்கலாம். போதுமே, நான் கோரிக்கை நிறைவேறி விட்டதுல போயிருக்கணும். அப்புறம் இன்னும் சீமான் முதல்வராக தான் தமிழ் தேசியம் என்ற ஒரு புதிய விளக்கத்தை, விசித்திரமான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இல்ல இப்ப பிரபாகரன் இப்ப இவர் பெரியார் எதிர்ப்பாளராக மட்டும் இல்லாமல் இவர் சொல்லுகின்ற விஷயங்கள்லாம் இப்ப சமீப காலம் நீங்களே கவனிச்சிருப்பீங்க. பிரபாகரனே பெரியார் எதிர்ப்பாளர், திராவிட எதிர்ப்பாளர்ங்கிற மாதிரியான ஒரு சித்திரத்துல இவர் உருவாக்குறாரு. 2009 இறுதி போருக்கு அப்புறம் மௌனம் ஆதிக்கப்பட்டது, இயக்கம் இயங்கல அப்படின்னு கூட சொன்னாங்க. 2011 ஒரு தமிழ் தேசிய நாட்காட்டி என்று ஈழத்தமிழர்கள் வெளியிட்டார். இந்த நாட்காட்டி உங்களுக்கு காட்டுறேன். 2 தமிழ் இன தலைவர்கள் என்று 2 தலைவர்களை போட்டு தான் நடத்தினாங்க. புலிகள் இயக்கம் போட்ட கேலண்டர். அது எப்படி இது அவங்க ஒரு பக்கம் தந்தை பெரியார், தம்பி பிரபாகரன் என்று போட்டு தமிழ் இன தலைவர்கள் என்று வெளியிட்டார்கள். எப்படி அது புலிகள் அது மட்டும் இல்ல, பல செய்திகளை சொல்லலாம். புலிகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம்னா, பெரியாரை பற்றிய அவங்க புரிதல் இருந்தது, அதை பற்றி நீண்ட வாசிப்பு அவரிடம் இருந்தது. இவங்க மாதிரி இல்லை. அப்ப பெரும்பாலானவர் பெரியாரியத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, அமைதி ஒப்பந்தம் 2002 நடந்தவுடன் தலைவர் பிரபாகரன் வைத்த வேண்டுகோள், அதை பேசியவர் ரமேஷ் இந்த அறிவமுது கொள்கை முன்னெடுப்பு குழு தலைவர் தான் பேசினார். பின்னால் அவர் தான் இளங்கோ என்ற பெயரோடு காவல்துறை தலைவராக இருந்தார். அவரிடம் சொல்லி இந்த மந்திரமல்ல தந்திரமே நடத்துறாங்களே திராவிடர் கழகத்தில், இந்த அமைதி காலத்தில் மக்களிடம் போய் அதை பற்றி பேச வேண்டும், கடவுள் மறுப்பு ஒன்று பேசாமல் இந்த மாதிரி மூடத்தனத்தை எல்லாம் மக்களிடம் விலக்கி பேச வேண்டும் என்பதற்கு நாம் ஆட்டலாம். அதுல மறுக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர். அப்போ ஒரு பெரியார் பித்தன் என்பவர் இருந்தார், இங்கே குளத்தூர் இளவரசன் என்று இருந்தார், இன்னொருத்தர் நம்ம ஈசகன் என்று ஒருவர் இருந்தார். 3 பேருக்கு பாஸ்போர்ட் எல்லாம் அப்போது நாம் முயற்சி செய்யப்பட்டது. அது பல நேரங்கள்ல அது மறுக்கப்பட்டவங்க நின்று போச்சு. பெரும் முயற்சி நம்ம எடுக்கல, விட்டாச்சு. ஆனா அவங்க நினைச்சாங்க மக்கள் மத்தியில் பேசணும்,
இன்னும் சொல்ல போனா எனக்கு வந்து படங்கள்லாம் அனுப்பி வைத்தார்கள். அமைதி ஒப்பந்தம் ஆனவொடனே எங்க நாட்டை பாருங்கன்னு. இளைஞர்கள் எல்லாம் சட்டை இல்லாம மேல திருநீரை பூசிட்டு கோயில்ல நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் காட்டி, சில கோயில்கள் ஆடு வெட்டி மாடு வெட்டி பூஜை பண்றதையெல்லாம் காட்டி, அதாவது நாட்டு விடுதலை கேட்ட இனம் என்ன செய்கிறது பாருங்கள்னு அந்த படங்கள்லாம் அனுப்பி வச்சாங்க. அப்போ அந்த சிந்தனை அவங்க அது இன்னொரு செய்தி கூட சொல்லணும். அவர் வந்து ஒரு 2006ல நடந்தது. 2006க்கு முன்னதாகவே நடந்தது. அதுல வந்து என்னன்னா இலங்கை மண் அப்படின்னு ஒரு நாடகத்தை அவங்க வந்து எழுதினாங்க. பொன் கணேசமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஒரு மூத்த இலக்கியவாதி, ஒரு பகுத்தறிவாளர். அவரு இலங்கை மண் அப்படின்னு ஒரு நாடகம். அதுல என்னன்னா ராவணனை கதை தலைவனாக வைத்து ராவண காவியத்தை ஒட்டிய ஒரு கதை. அது ராவணன் கதை தலைவனாகவும் ராமன் வந்து எதிரியாகவும் காட்டி உருவாக்கப்பட்ட நாடகம். அது வந்து வானொலி நாடகமாக 53 வாரங்கள் ஒளிபரப்பப்பட்டன. அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் இருப்பாங்களே, யாழ்ப்பாணத்து உயர் ஜாதிக்காரர்கள்லாம் அதற்கான எதிர்ப்பு தெரிவித்த போது தலைவர் பிரபாகரன் சொன்னது, மீண்டும் ஒரு 53 வாரம் மறுபொலிபரப்பு செய்யுங்கள்னு மீண்டும் ஒரு 53 வாரம் மறுபொலிபரப்பு செய்யப்பட்டது அந்த நாடகம். அதோடு புத்தகமாக வெளியிட்டார். அது புத்தகமாக வெளியிட்ட போது அதற்கு அவங்க எழுதியிருக்கிற அந்த இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு சொல்ல அதை படிக்கிறேன், என்னன்னு பாருங்க. அதுல வந்து அதுக்கான முன்னுரையை 2 பேர் எழுதினாங்க அந்த புத்தகத்துக்கு. ஒன்று தலைவர் பிரபாகரன், இன்னொருவர் வந்து ஒரு நம்ம அரசியல் பிரிவு தலைவராக இருந்த தமிழ்நாட்டில் அதிக காலம் பணியாற்றிய இவர் தான் நம்ம பேபி சுப்பிரமணியம். அவர் ஆமா அப்போ இருந்தார் அவர். அப்போ வந்து அதை பற்றிய முன்னுரையில அவங்க நிறைய இது ஆரியர் நடத்திய நமக்கு எதிராக நடத்திய போர் என்பதையெல்லாம் சொல்லி பிரபாகரன் எழுதினார். அதை தான் சாராத மனித வரலாற்றில் தான் சாராத பிறரை எதிரியாக கண்டான், அவர்களை தீண்ட தகவதராக விலக்கி வைக்க முயற்சித்தான், மனிதகுல விரோதியாக குடியோராக கொடுமைக்காரராக மனிதரே அல்லாத அரக்கராக முத்திரை குத்தி பொய்யான கதைகள் கட்டினார், காலம் காலமா கட்டியல்பட்ட ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் வந்து எழுதுறாரு அவரு. இவர் எழுதின போது ஆரியருடைய சூழ்ச்சி என்பது அதில் தான் வெளிப்படுகிறது என்று அவர் சொல்றார். இவர் எழுதின போது அப்ப என்ன சொல்றாரா, ராவணன் தம்பி விபீடனுக்கு அரியணை அவாவினை ஊட்டி சூழ்ச்சி வலைக்குள் சிக்க வைத்து அவன் துணையோடு மாமன்னர் ராவணனுக்கு எதிராக போரியல் நடைமுறைக்கு மாறாக கபட போர் நடத்தி அவனை கொன்றளித்த ஆரிய ராமனை போற்றியும் ராவணன் மீது வீண்பிழி சுமத்தியும் வந்தவர்களுக்கு சாட்டையடி கொடுப்பது போல் அமைந்துள்ளது இந்த நாடகம் அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்களேன் நீங்க. அப்ப அவங்க என்ன கருத்தை கொண்டிருந்தார்கள், அவங்க என்ன கருத்தோடு இருந்தால் இதை எழுதியிருப்பார்கள், அதை நாம நினைச்சு பார்க்கணும். அப்போ ஒரு திராவிட கருத்தியல் வந்து உள்வாங்கி இருக்கிறாங்க எல்டிடில எல்லாரும். நிறைய செய்திகளை சொல்லாங்க. ஒன்று திருமணம், அங்க வந்து திருமணத்திற்கு இயக்கத்தில் உள்ளவர்கள், இயக்கத்தில் உள்ள பெண்களை திருமணம் செய்வதற்கு பல கட்டுப்பாடுகள் இருந்தன. ஒன்று, பெண்களாக இருந்தால் வந்து 24 வயதை தாண்டிருக்கும், ஆண்களாக இருந்தால் 26 வயது, வடக்கு இருக்கிற மணமகன் கிழக்கே இருக்கிற மணப்பெண்ணை அல்லது கிழக்கே இருக்கிற மணமகன் வடக்கே இருக்கிற மணப்பெண்ணை என்பது போல் இருக்க வேண்டும். இதையெல்லாம் வந்து அப்போ வந்து அதுல வச்சது மட்டுமில்ல, தாலி என்பது அவர்கள் திருமணத்தில் தவிர்க்கப்பட்டது. தாலி என்பது தவிர்க்கப்பட்டதுங்கிறது முக்கியமான செய்தி. அதுல அந்த தாலியை தவிர்த்து விட்டு தாலி இல்லை அப்படின்னு முழக்கம், கட்டித்தான் தீர வேண்டும் என்று நினைத்தால் புலிகளின் சின்னத்தை பொறித்த தங்க சங்கிலியை அணிந்து கொள்ளலாம், 2 பேரும் அணிவிச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்படித்தான் வச்சிருந்தாங்க. இது சுயமராஜ திருமணத்தொட்டி வேறு வடிவம். அது ஜாதிய கொடுமைகளுக்கு எதிரான எவ்வளவெல்லாம் கொடுமை ஜாதியை பின்பற்றுவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடிச்சாங்க உதைச்சாங்கலாம் இல்ல. 1 கிலோமீட்டர் சாலையில் உள்ள அந்த புல்லெல்லாம் முளைச்சிருக்கணும், அது புடுங்குன்னு சொல்லி விட்டுறது. அது ஒரு ஃபர்லாங்க. அது குற்றத்துக்கு ஏற்ப தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டது. பல மாதிரி அவங்களுக்கெல்லாம் அவங்களை நாணம் உறும் வண்ணம் அவர்களுக்கான தண்டனை சாதியத்தை பேசுபவர்களுக்கு பின்பற்றுபவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் இன்னொரு பார்க்கறது. நாட்டு விடுதலை போர்ல எங்க ஜாதி ஒழிப்பு முக்கியம் இல்லைன்னு அவங்க ஒண்ணு சொல்ல, அதையும் செய்து தருகிறார்கள். பெண் விடுதலை பற்றி பேசினார். பெண் விடுதலைக்கு பெரியார் பெரியார் சிந்தனைகள் 3 தொகுதியும் நான் தான் அவங்களுக்கு கொடுத்தோம். எனக்கு நூலகத்தை வேண்டும் என்று கேட்டதால் ஐயா ஆணைமுத்து அவர்கள் தொகுத்திருந்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள் என்ற நூல் 3 தொகுதி நாம அனுப்பி வச்சோம் அவங்களுக்கு. அவங்க நூலகத்தில் இருந்தது. அதே போல இங்க வெளியிடுகிற நூல், நம்ம வெளியிடுற நூல் எல்லாம் 100 படிகள் அவர்கள் வாங்கி கொண்டிருந்தார், எல்லா நூலகத்தும் கொடுக்கறதுக்கு. இப்போ இவரு சுபவியனுடைய இடதுசாரி தமிழ் தேசியம் என்ற நூல் வெளியிட்டு விழா நீங்க கூப்பிடுறாரு, 100 படிகள் வாங்கி எனக்கு அனுப்புங்கிறார்.
நம்ம அனுப்பி வைத்தோம். இலவசமா நண்பர் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு நம்ம சௌரி அவர்கள். அவர் வாங்கி என்னுடைய அனுப்பி கொடுங்க அனுப்பி வச்சோம். அப்போ அவங்க இந்த நாட்டில் இருக்கிற திராவிட இயக்க சிந்தனைகளை பற்றி அறிந்தவர்களாக தலைவர் பிரபாகரனே தாழ்ந்த தமிழகமே என்பதை பல முறை படித்திருக்கிறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி கலைஞர் பராசக்தி வசனங்கள் எங்களுக்கெல்லாம் மனப்பாடம். யார் தலைவர் பராசக்தி வசனத்துல மனப்பாடமா பேசுறாரு? ஆமா ஆமா, எல்லாம் வயதுல போட்டு போட்டு திருப்பி திருப்பி கேட்டு அதை பேசி பேசி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாங்க. நிறைய அவங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மாற்றங்களோட அவர்களும் அதை புரிந்து கொண்டார்கள். அந்த பண்பாட்டு மாற்றங்கள் இல்லாமல் வெறும் விடுதலைன்னு மட்டும் அவங்க பேசல, பண்பாட்டு புரட்சியும் நடக்க வேண்டும். இல்ல அப்ப பார்ப்பன எதிர்ப்பு இப்ப நீங்க சொல்லி இருக்கிற வரிசையில் பார்த்தா அவருக்கு ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு மனநிலையும் இருக்கு. ஆமாங்க. வேடிக்கையாக ஒரு முறை ஒரு ரா அதிகாரியை பற்றி சொன்னார். அப்போ எங்க பையன்களாம் எங்கிட்ட கிண்டல் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏன்னா அப்போது முகாம் அமைத்து கூட இருந்தவங்க எல்லாம் பெரியார் இயக்க தோழர்கள் தான் இருந்தாங்க. திராவிட இயக்க தோழர்கள்னு சொல்லலாம், பெரியார் இயக்கம் மட்டும் தனியா சொல்ல வேண்டாம். திமுக இருந்தது, அண்ணா திமுக இருந்தது, எல்லாம் தான் இருந்தாங்க. இதுல எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ என்னங்க வெயில் அதிகமா அடிச்சா கூட இது பார்ப்பன சூழ்ச்சின்னு சொல்றாங்க அவங்க, வேடிக்கை அப்படி சொல்றாங்க அப்படின்னு தலைவர்கிட்ட சொன்னாங்களா அப்படின்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். ஒரு ரா அதிகாரி என்கிட்ட பேசினாரு. அவர் பேரை விட சுந்தரம்னு நினைக்கிறேன், அவர் பேரை சொன்னாரு. அவர் பேசினாரு, நீங்க அவர் ஒரு முறை சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு பார்ப்பன எதிர்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு முறை அவரை பார்த்துட்டீங்கன்னா போதும் என்று அவர் வேடிக்கையாக சொன்னார். இவங்க எல்லாம் எதுவும் தெரியாது, நான் பசங்க கேம்புக்குள்ளே இருந்து வெளியே வர்றாங்க, அவங்களுக்கு பார்ப்பன எதிர்ப்பு வித்தியாசமா தெரியுது அப்படின்னு வேடிக்கையா சொன்னார். அதையெல்லாம் உருவாக்கியவர்களாக இவங்க மாதிரி மடையனாவா ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் முழு புரிதலோட தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்ல, அது நமக்கான அரசியலும் என்று கருதியவர்கள். ஏன்னா ஏன் ராவணனை பற்றிய கதைத்துல ராவண காவியத்தின் அடிப்படையில் ஒரு நாடகத்தை ஏன் நடத்துறாங்க அவங்க? ராவண கதாநாயகனை வச்சு நடத்தல, ராவணனை கதை தலைவனாக வைத்து அந்த நடத்தப்பட்டது. எப்படி எல்லாம் சூழ்ச்சிகள் நடத்தப்பட்டன ஒரு மாவீரனை வீழ்த்துவதற்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நாடகத்தை இத்தனைக்கும் ஈழத்தை பற்றிய ஒரு பார்வை சொல்லுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருப்பதை விட பல மடங்கு ஒரு சாதி உணர்வு, ஒரு வெள்ளாள மனநிலையெல்லாம் ரொம்ப இருக்குங்க. கடவுள் நம்பிக்கை சடங்குகள்லாம் அங்கே நிறைய இருக்கு. அவங்க தனிநாடு இந்த மாதிரி நம்ம அந்த அடிப்படையில் நம்ம மக்கள்னு பார்க்குறோம். ஆனால் அவங்களே நம்மள இவங்க நாடாரா மீனவரா தொடலாமா வேணாமான்னு பார்க்குற அளவுக்கு அங்கே ஒரு சாதிய மனநிலையில நம்ம தமிழர்களே இருக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் உண்டு. உண்மைதான் உண்மைதான். அது வெள்ளாள அங்க பார்ப்பன மேலாண்மை எல்லாம் ஆதிக்கங்களும் இல்லை, வெள்ளாள ஆதிக்கம் தான். அதெல்லாம் எண்ணிக்கையிலும் பெரும் எண்ணிக்கையில் யாழ்ப்பாணத்தில் 42 விழுக்காடு அவருடைய மக்கள் தொகை அந்த மாதிரி இருந்தவங்க. அப்ப அவங்களுக்கு கல்வி ஆதிக்கம் வேலை வாய்ப்பு ஆதிக்கம் எல்லாம் பார்ப்பனிடம் தான் இருந்தது, மன்னிக்கணும் வெள்ளாளரிடம் தான் இருந்தது. பார்ப்பனர்களை பற்றி நம்மளும் சொல்லுவாங்க ஒரே ஒரு இதுதாங்க, இங்க நம்ம உடல் மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்துல ஏறணும்னா 2 இருக்கை வச்சிருப்பான், அது மாதிரி அங்க மத குருமார்னு வச்சிருப்பாங்களாம். அதுல புத்த பிக்குகளோ கோயில் அர்ச்சகரோ ஏறினா அதுல உட்காந்துக்கலாம். அந்த ஒரு சதவீதம் தானே பாப்பானுங்க நூச்சானுங்க அங்க, அவ்வளவுதான் அவருடைய மேலாதிக்கம் இருந்ததே தவிர புலிகள் படையில ஏராளமான பார்ட்னர் இருந்தார். ஒரு சுதந்திரன் பத்திரிகை நடத்தினவர்ல அவர் பார்ப்பனர் அவரு. ஆனா அப்படி மகேஷ் சர்மா தான் அவருடைய பெயர். ஆனா அவர் என்னவா இருந்தார், எங்க எப்படி காட்டிக்கிட்டாரு தன்னை. நிறைய பேர் இயக்கத்துல இருந்தாங்க, அவங்க பார்ப்பனர் இருந்தாங்க. ஆனா அங்க ஜாதி ஆதிக்கம் அப்படி தலைகீழா இருந்தது. இங்க மாதிரி இல்லாம இங்க செகண்ட் ரேங்க் இங்க ஃபர்ஸ்ட் ரேங்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்ல இருந்த மாதிரி தான் அங்க ஒரு சூழல் இருந்தது. உண்மை. அது மட்டும் இல்ல, தலைவர் பிரபாகர் நடத்திய இயக்கத்தில் அவர் சொல்லுவாரு, பொன்னம்மான் இங்க இருந்தாரு, அவரு யோகியினுடைய தம்பி. அவரு தனியா ஒரு அமைப்பு நடத்திட்டு இருந்தாரு. அதற்கப்புறம் புலிகள் இயக்கத்தோடு இணைந்தார். சொல்லுவாங்க, புலிகள் இயக்கத்தில் இணைந்த முதல் வெள்ளாளர் அவர்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் ஒருத்தவங்க கூட சேரல இயக்கத்துல, எல்லாம் வேறு இயக்கங்களுக்கு போயிட்டு இருந்தான். நம்ம ஆள் நடத்துற இயக்கத்துக்கு விடுதலை இயக்கத்தில் கூட பார்த்து சேர்ந்த சூழல்லாம் ஒரு கட்டத்தில் இருந்தது. நான் அதெல்லாம் அடித்து உடைத்து புலிகள் இயக்கத்தினுடைய ஆட்சியில் அது வந்தபோது அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அந்த மாதிரி இதே இல்லை, மீண்டும் இப்போ துளித்து கொண்டிருக்கிறது. சீதா தடை சட்டம், அது முக்கியமா வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வந்தது புலிகள் காலத்துல தான். அவங்கதான் தனியா ஒரு எழுதினாங்க, சீதன தடை சட்டம். அப்படியெல்லாம் பல மாற்றங்களை இங்க இருக்கிற பண்பாட்டு புரட்சியும் சேர்த்துத்தான் செய்து கொண்டிருந்தார்களே தவிர தனியா அரசியல் புரட்சி விடுதலை புரட்சி மட்டும் நடக்கவில்லை.
இப்ப நீங்க சொல்கின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் அவர்களுக்கும் ஒரு ஆரிய எதிர்ப்பு உணர்வு இருக்கிறது. பெரியாரிய கருத்தியல் தான் நமது தமிழ் தேசிய கருத்தியல்ங்கிற அடிப்படை பார்வையுடன் அவர் செயல்பட்டிருக்கிறார். அந்த சாதிய பூமியிலும் சாதிக்கு எதிரா அவர் இருந்திருக்கிறாருங்கிறாங்க. நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, இங்க சுப்பிரமணிய சாமி, போன்ற எல்லா பார்ப்பன உணர்வாளர்களுமே தமிழீழத்துக்கு எதிராகவும், தமிழீழ தலைவரை கொடூரமா சித்தரிப்பதிலும் முதன்மையா இருந்திருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குருமூர்த்தி வந்து வெளிப்படையா சீமான் சரியான கருத்துக்கு வந்திருக்காருன்னு பாராட்டுறாங்க. இவர் தமிழீழம் எங்க தலைவர் மாதிரி உண்டுமான்னு ஒரு பரப்புரையை செய்யறாரு. குருமூர்த்தி சீமான பாராட்டுறாரு. இந்த பிணைப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க வாயில் பிரபாகரனையும் வந்து அவன் மனதில் வந்து தமிழ்நாட்டு அரசியல் தான் அவருக்கு. அவரு அங்க என்ன இருக்கு? ஆகவே இந்த தமிழ்நாட்டு அரசியலை விட இதில் பணம் கொளிக்கிற தொழிலாகவும் பார்க்க அரசியல் தொழிலை பணம் கொளிக்கிற தொழிலா இவர் தான் பார்க்கிறார். தொடக்க காலத்தில் தொடங்கப்பட்ட இயக்கங்கள்லாம் எப்படி இருந்துன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், பொது உடைமை இயக்கங்களாகட்டும் தொடங்கப்பட்ட போது பெரும் பணக்காரர்கள் அந்த இயக்கத்தில் இருந்தாங்க. கெட்டிக்க தங்கமணி எல்லாம் பெரிய அவர்லாம் இருந்தாரு. பெரிய பணக்காரர்கள்லாம் இருந்திருக்காங்க. இஎம்எஸ் நம்பூதிரிபாடு ஒன்றும் குறைவான வசதி உள்ளவர்கள் நிறைய பேர் இயக்கத்தில் இருந்திருக்காங்க. ஆனா அவர்கள்லாம் என்ன எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பெரியார் இயக்கத்தில் WPS சௌந்தரபாண்டியன் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் உள்ள மனிதர் அவர். அவர்லாம் எப்படி இருந்தார்? சேவராக்கர் தனக்கு கிடைத்த நகர்மன்ற தலைவர் பதவி கிடைச்சது அவருக்கு. கொஞ்ச நாள் இருந்துட்டு எனக்கு இயக்க வேலைக்கு தடையா இருக்குன்னு பதவி திறந்தவர் அவர். சுயமரா இயக்க வேலைகளுக்கு தடையா இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் போர்டு சேர்மன் ஒரு மாவட்டத்துக்கு, அப்ப மாவட்டம்னா எவ்வளவு பெரிய மாவட்டம்னு தெரியும். இப்ப இருக்க 4 மாவட்டங்கள் சேர்ந்த மாவட்டத்துக்கு தலைமை பொறுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருந்தும் கூட இல்ல எனக்கு வேலைக்கு தடையா இருக்குன்னு விட்டு நீங்கி வந்தவர்களாக இருந்தார். அப்ப அந்த மாதிரி எளிய வாழ்க்கை ஏதாவது இவங்க நடத்துறாங்களா? இப்போ வந்து புதுசா வந்து இயக்கம் கட்டி புரட்சிகர இயக்கமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற இருக்காங்களான்னு அதெல்லாம் கிடையாது. இயக்கம் வந்து தொடக்க காலத்துல வந்து தங்களுக்கு நிறைய வசதி கிடைத்த போது கூட அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை வந்து அவங்களுடைய நடைமுறைகளை தலைவரே சோப்பு தீர்ந்த உடனே அடுத்த சோப்புல ஒட்ட வச்சு சோப்பை போட்டுட்டு இருந்தாரே தவிர தீர்ந்து விட்ட சோப்பை தூக்கி போட்டதில்லை. செருப்பு தேய்ச்சுன்னா அதுக்கு வந்து இன்னொன்னுல வெட்டி அந்த குதிங்கால் வந்து தேஞ்சு போன இடத்துக்கு ஒட்டி தான் திருப்பி செருப்பு பயன்படுத்திட்டு இருந்தவரதான் இருந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா அவங்களை பாராட்டி கொண்டுள்ள வாழ்க்கையை நீங்க பாருங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இவங்க எப்படி புலிகளை வந்து சொல்ல முடியும்? பேருக்கு சொல்லிக்கலாமே தவிர எந்த ஒன்றையும் அவர்கள் பின்பற்றவில்லை என்பதுதான் செய்தி. அப்புறம் சீமான் அவர்கள் உங்க பேரை சொல்லியே நேற்று ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. நான் குருமூர்த்தியும் சோவும் சொல்லிதான், குருமூர்த்தி இவர்கள்லாம் சொல்லிதான் நான் கட்சி ஆரம்பித்தேன்னு குளத்துமணி ஐயா சொல்றாரு. இதுக்கு எங்க ஆதாரத்தை காமிக்க சொல்லுங்க பார்ப்போம். இதை வாய்க்கு வந்ததை இவர்களாக என் மீது அவதூறா அள்ளி விடுறாங்கன்னு நேற்று கோபமா அவரு சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தோழர் கரிகாலன் அவர்கள் பேட்டி கண்ட போது மிக தெளிவாக அதை எடுத்து படித்து காட்டினார். 2011ஆம் ஆண்டு மணல் கொள்ளைக்கு எதிரான போராட்டத்தில் அதனால தடையாணை பெற்றிருக்கிற தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த ஒருத்தர் முயற்சிக்கிறார். முயற்சித்தவர் யாருன்னா ஆதித்தன் குடும்பத்தை சார்ந்த பாலசுப்ரமணிய ஆதித்தன். அவர் வந்து சீமானை வந்து கூப்பிடலாம், நல்ல பேச்சாளன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போனப்புறம் அவருக்கு ஏற்பட்ட ஒரு அது மனதுக்கு வந்த உறுத்தலை கொண்டு போய் எப்படி அவர் நம்ம பேரை வச்சிட்டு இருக்காருன்னு அடுத்த நாள் அண்ணனுக்கு தொலைபேசியில கேட்டேன். நீ காலையில் நேரா வா அப்படின்னு சொன்னார். போனேன். அப்பா அவர் சொன்னார், இப்ப கூட நான் நல்லா படிச்சு காட்ட முடியும், அதை நான் படிச்சு காட்டுறேன். அந்த அப்பதான் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். நீங்க அந்த இதுல வந்து அவர் எழுதியிருக்காரு, வேணா இவங்க போய் கூட பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் இப்போ கூட போய் அவங்க வந்து அதை உறுதிப்படுத்தினா படுத்திக்கலாம். நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க கூட அதை ஒரு இதா எடுத்து போடுங்க. அதை வேணா அந்த லிங்கை வேணா அனுப்புறேன் உங்களுக்கு. லிங்கை கூட நீங்க வேணா போடலாம். இல்லைங்க வந்துடுறேன். அந்த இதை ஏன்னா அவங்களுக்கு சும்மா வந்து ஆதாரம் எப்பவும் அந்த பழக்கம் வந்து ஒரு பெரியார் இயக்கத்துக்காரனுக்கு எப்பவும் இருக்காது. இந்த மாதிரி பழக்கம் பாலசுப்ரமணிய ஆதித்தன் டி அவர் போட்டு சீமா நெல்லைக்கண்ணன் போட்டு 31/12/2019 வந்த ஒரு இது. அதுல வந்து சில செய்திகளை மட்டும் சொல்றேன், அதை படிக்கிறது மட்டும் சொல்றேன். இவரை பார்த்துட்டு போய் இரவில் தூக்கம் வரவில்லை. அப்போது சீமான் யார், தினத்தந்திக்கு குருமூர்த்தி, சோவுக்கு என்ன உறவு என்று சிலரிடம் விசாரித்த பிறகு மனம் ஆறுதல் அடையவில்லை. சிவந்தி ஆதித்தன் அவரிடம் பேசினேன். வீட்டுக்கு வர சொன்னார்கள். காலை 7:30 மணிக்கு சென்றேன்.
இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்து என்று சொல்லி சீமானுக்கும் தினத்தந்திக்கும் தொடர்பு உண்டா? ஏன் சீபா ஆதித்யநாத் தொடங்கிய நாம் தமிழர் இயக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறீர்களே, அதற்கு காரணம் ஏதும் உண்டா என்று கேட்டேன். சோ எனது நண்பர், குருமூர்த்தி தினத்தந்தி ஆடிட்டர், ஆலோசகர் இருவரும் ஒரு நாள் என்னை சந்திக்க வந்து, தமிழில் ஈடுபாடு உள்ள ஒரு பையன் சீமான் என்று நடிகராக இருக்கிறார், சினிமாவில் நடிப்பது அவருக்கு சரியாக வரவில்லை, அதனால் தமிழை வளர்க்க முயற்சி செய்கிறான், நாங்களும் உதவி செய்கிறோம், தங்களது அப்பா சீபா ஆதித்யநாத் தொடங்கிய நாம் தமிழர் பெயரை எங்களுக்கு கொடுங்களேன் என்று கேட்டனர். யாரு? சோவும் சொல்றாங்க, நாங்களும் உதவி செய்கிறோம், தங்களது அப்பா ஆதித்யநாத் தொடங்கிய நாம் தமிழர் பெயரை எங்கள் கொடுங்களேன் என்று கேட்டனர். எனது அப்பாவின் நாம் தமிழர் இயக்கம் பெயரை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லிவிட்டேன். உடனே சீமான் வெளியில் இருந்தவரை வரச் சொன்னார்கள். பார்த்தேன், என் காலில் விழுந்து ஆசி வாங்கினார். ஒரு சில நாடார் சமுதாய விழாவில் அவனை பார்த்துள்ளேன். அவரின் வளர்ச்சிக்கு பணம் செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள், எல்லாம் செய்தேன் என்றார் அண்ணன் சிவந்தி ஆதித்தன். இத அவர் தன்னுடைய முகநூல் எழுதியிருக்காரு. நீங்க வேணா பாலசுப்ரமணிய MA NIA, ஆதித்தனுக்கு ADITOAN, அப்புறம் தலைப்பெழுத்தாக T. இது சீபா ஆதித்தனுக்கு அண்ணன் மகன். இவரு அவங்க பாலசுப்ரமணிய சிவந்திங்கிற பேர் எல்லாத்துக்கும் இருக்கும். பாலசுப்ரமணிய இவருடைய 31/12/2019 இந்த பதிவில் இருக்கிறது. இல்லையா என்னங்கிறத அவங்க தான் அதை பார்த்துக்கணும். நான் ஒண்ணு இல்லாத சொல்லை, ஆதாரம் இல்லாத சொல்லை நான் சொல்றதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்படி சொல்வது எங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்ப இந்த ஆதாரத்தை காட்டினதே ஒரு கோபம் வரும். ஐயோ நம்மளை பத்தி சொல்லிட்டானே என்ற கோபம் வேணா இருக்கலாமே தவிர, ஆதாரத்தை நீங்க பாலசுப்ரமணிய ஆதித்தனை தான் கேட்கணும். ஏன் அப்படி எழுதியிருக்கிற? இப்ப திரும்ப அதை இன்னொரு தடவை இப்ப போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் எடுத்து அதை பற்றி ஒரு 6-7-8 மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு முறை அவருடைய Facebookல திருப்பி அது வந்திருக்குது. ஏன் அதை போட்டிருக்காங்கன்னு கேட்டுக்கணும். ஏன் பொய்யா எழுதுனியான்னு கேட்டுக்கணும். ஏன்னா அவர் சொல்றாரு, எங்க அண்ணா கிட்ட போய் கேட்டேன் அதெல்லாம் சொன்னான்ட்டு. அவர் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பாளர் இருந்தவரும் கூட தூத்துக்குடி மாவட்டத்துக்கு. அது என்ன சொல்றாருன்னா, அதுல அவருடைய படத்தையும் போட்டிருக்காரு. ஆதித்தனுடைய அவருடைய படமும் தான் படத்தை அவர் படத்தை போட்டுதான் எழுதியிருக்காரு. வேணா இவங்க போய் மணி பொய் சொல்றானான்னு பாத்துக்கிட்டோங்க. கண்டிப்பா நீங்க ஆதாரத் 2011னா உங்கள்ட்ட இருந்து அப்பதான் விலகுறாரா? அது வரையும் பெரியார் இயக்க மேடையில தான் இருக்காரு. 2011னா அப்ப வரையும் இருக்காருன்னு தானே அர்த்தம். மதுரை மாநாட்டுல அதான் 2 வேஷம் போட்டிருக்காரு. இங்கேயும் இருந்துகிட்டு அங்கேயும் இருந்திருக்காருதான் பொருள். அது 2010 நினைக்கிறேன் நானு. இதுல ஒரு நிகழ்ச்சி நடத்த மதுரையில ஒரு கூட்டம், அது எப்பன்னு தெரியல எனக்கு. அப்ப நடந்த அவர்களுடைய செயற்குழு மாதிரி கூடுறாங்க. அது நம்ம தோழர்களும் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மதுரை முருகேசன் போய் இருக்காங்க. அதுல அவர் சொல்லியிருக்காரு, பெரியார் தீக்காங்கிறது RSS மாதிரி, நம்ம பிஜேபி மாதிரி, அரசியல் தளத்தில் நாம் இருப்போம், நமக்கான தத்துவ தளத்தில் பெரியார் தீக்கா இருக்கும்னு சொல்லி அதுல பேசியிருக்காரு. அப்ப ரூட் ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு RSS இருக்காரு. வடிவா எல்லாமே அவங்கதான். ஆரம்பத்துல இருந்தே அவர் கரெக்டா தான் இருந்திருக்காரு. அவரு அதுக்கு முந்தைய பேரை வாங்கிட்டாரு அவங்க கிட்ட. பாத்துக்கணும். இப்ப 2011ல போய் அந்த பிரச்சனைக்கு கூப்பிட போறப்பதான் எப்படி அவனுக்கு நாம் தமிழர் பேர் வந்துன்னு சந்தேகம் அண்ணனை போன் பண்ணிக்கிறார். நீ வா காலையிலங்கிறாரு. காலையில வந்ததெல்லாம் சொல்றாரு. சோப்பா எனக்கு நண்பருப்பா, குருமூர்த்தி நம்ம ஆடிட்டர், தினத்தந்திக்கு ஆடிட்டர், ஆலோசகரா இருக்காரு. அவங்க 2 பேரும் கேட்கறப்ப என்ன செய்ய முடியும்? இந்த சொல்லி நாங்கள் உதவி செய்கிறோம், நீயும் உதவி செய்யறாங்க, பண உதவி செய்தேன்னு சொல்லி இருக்காரு அவரு. அதையும் அவர் அவருடைய தம்பி தான் எழுதுறாரு. நீங்க வேணா அவர்கிட்ட கேட்டுக்கலாம். எங்க மேல கோச்சுப்பா, என்னையா இதெல்லாம் வெளியே சொல்லிவிட்டீங்களா என்னன்னா போய் அவர்கிட்ட கேட்கலாம். சினிமால நடிப்பு அவருக்கு சரியா வரல, அங்க பெரிய சந்தை மார்க்கெட் அவருக்கு இல்லை, அதனால தமிழ் நல்லா பேசுறான், அதனால தமிழை வச்சு அரசியல் செஞ்சுக்கோங்கிற மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. தமிழர் அரசியல், தமிழ் தேசிய அரசியல், தமிழை உயிரா நினைத்த எத்தனையோ திராவிட இயக்க தொண்டர்கள், தலைவர்கள் எல்லாரையும் 100 ஆண்டு காலமா தமிழ்நாடு பார்த்துருக்கு. அதனால சினிமால சான்ஸ் இல்லைங்கனால இந்த அரசியலுக்கு வந்த சீமானை இப்பதான் பாக்குது. ஆனா அவர் உங்க எல்லாரையும் சொல்றாரு, இவங்க தமிழுக்கு என்ன செஞ்சாங்க, தமிழர்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு உங்களை பற்றி கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒரு சரியா இவருடைய ஆசான் பேராசான் ஒருத்தர் இருக்காரு. எப்படி பொது உடைமை இயக்கத்துக்கு பேராசான் மார்க்ஸ் மாதிரி இவருக்கு ஒரு பேராசான் இருக்காரு, ஐயா மணியரசன். முதல்ல தோழர் மணியரசன், ஐயா மணியரசனா இருக்காரு. அவர் அப்படிதான்
எழுத்து வந்து அவர் கன்னடெல்லாம் வெறுத்தாரு. இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. இது பெரியாரை கொண்டு வந்த எழுத்து திருத்தம் இல்ல. தஞ்சை தமிழன் முத்தூசி குருசாமி கொண்டு வந்தது. கன்னடம் கொண்டு வரல அப்படிங்கறத சொல்றாரு அவரு. அத வந்து என்னன்னா இவங்களுக்கு தெரியாது. பெரியார் எழுதுற தமிழ் என்பர் மாநாட்டில் குத்தூசி குருசாமி அதற்கான முயற்சி செய்தார். அதுக்கு முந்தைய ஒரு ஒன்று சொன்னாரு. அதுக்கு முன்னாலே ஆசி சுப்பையான்னு ஒருத்தர் இது என்னது திருஞான சம்பந்தர் என்னமோ கிரிமினல் கேஸ் எழுதியிருப்பார். அது எழுதியிருப்பார் அவரு. அவர் வந்து பர்மாவில் இருந்த மன்னிக்கணும் மலேசியாவில் இருந்த ஒரு தமிழ் அறிஞர், ஒரு தமிழர். அவரு வந்து ஒரு புத்தகம் தமிழ் வரி வடிவ ஆராய்ச்சின்னு எழுதியிருக்காரு. அதுக்கு பெரியார் முன்னுரை எழுதுறார். தமிழில் செய்ய வேண்டிய எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி 1933ஆம் ஆண்டில் இவர் தொடர்ந்து எழுதினார். அது புத்தகமாக்கப்பட்டு வந்திருக்குதுன்னா அதுக்கு முன்னுரையை பெரியார் எழுதுறாரு. தன்னுடைய பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகத்தின் வழியாகத்தான் இந்த போல வெளியிடுறாரு. பெரியார் இவங்க மறைக்கலையா சொல்லியிருக்காரு. நீ வந்து உனக்கு வேணுங்கிறது மட்டும் படிச்சுட்டேன்னா அது குடியரசுல எழுதியிருக்காரு. சீர்திருத்தத்தை பற்றி அவர் கருத்து இருந்தது அப்படிங்கிறத தீர்மானம் கொண்டு போனாரு. மாநாட்டுல தோற்கடிக்கப்பட்டது. அதெல்லாம் எழுதிதான் அதை பத்தி சொல்றாரு. 35ல ஒரு நடைமுறை கொண்டு வர்றாரு. தன்னுடைய ஏட்டில் கொண்டு வந்தார் அவர். அதுக்கு மக்கள் வச்ச பேரு பெரியார் இதுங்கிறது. நம்ம வந்து பெரியார் எழுத்துன்றது எம்ஜிஆர் அரசாணை போட்ட போது தந்தை பெரியாரின் எழுத்தினை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளுதான் சொன்னார் அவரு. அவரு சொன்னதுக்கு அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவர் தான் அதை கொண்டு வந்தார். ஏட்டில் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கன்னாரு. அதுக்காக சொல்றாங்கன்றதுக்காக பெரியார் நான் தான் பண்ண நாம தான் எங்கேயும் சொல்லிக்கல. அதுல முன்னுரையிலேயே எழுதுறாரு. 1933 தொடராக வந்து இப்ப நூலாக வருகிறது எழுதுறாரு. குத்தூசி குருசாமி மாநாடுகள்ல கொண்டு தீர்மானம் போட்டு எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி நீண்ட காலமாக விவாதித்துக் கொண்டிருந்தார். குத்தூசி குருசாமி எழுதுறாரு. அவர் ஒன்னும் மறைக்கல. ஆனா இவங்களுக்கு அப்படி தெரியுது, ஏதாவது சொல்லணுமே, ஏதாவது வேணுமே, தமிழ்னா சொல்லணும், கன்னடம் பத்தி சொல்லிடக்கூடாதுன்றதுல மணியரசன் ஐயா இல்ல ரொம்ப வெளிப்படையா பாக்கணும்னா முதலியாரா நாயக்கரா கவுண்டரான்னு தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்துதான் உங்களை நாங்க பாராட்டணும்னா நீங்க ரெட்டியாரா நாயக்கரா கவுண்டரா பல்லரான்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் தான் பாராட்டணுமா வேணாமா நாங்க யோசிப்போம். அது மாதிரி ஏன்னா ஆணைமுத்தையா தமிழர்களின் தலைவர், சாதி ஒழிப்பாளர், பெண்ணுரிமை போராளி. ஆனால் பெரியார் அதெல்லாம் கிடையாது. இப்ப அடுத்த ட்ரெண்டு தான். இப்ப அவங்க ஆணைமுத்தையா மிகப்பிறந்த இடஒதுக்கீடு சிந்தனையாளர், தமிழர் போராளி. ஆனா பெரியார் இடஒதுக்கீடு எதிர்ப்பாளர், தமிழருக்கு ஒன்றும் செய்யல. அதே மாதிரி குத்தூசி குருசாமி ஐயா மிக சிறந்த சிந்தனையாளர், அவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட பெரியார் ஒண்ணுமே செய்யல. இதுதான் இப்ப அவங்க ட்ரெண்டு. 1919 வந்து காங்கிரஸ்காரனாக இருந்த போது காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புரிமை தீர்மானம் கொண்டு வர்றாரு. தொடர்ந்து 5 ஆண்டுகள் கொண்டு வர்றாரு. தானே தலைவராக இருந்த போது திருவண்ணாமலை மாநாட்டில் கொண்டு வர்றாரு. சமாதானம் சொல்லி இல்ல அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் கேட்டா போதும், ப்ரொபோர்ஷனேட்னு வேண்டாம், எனக்கு அப்போ வந்து எனக்கு பொருள் தெரியல, சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கேட்டா இல்ல 2க்கும் பொருள் வேறன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் என்னை ஏமாற்றினார்லாம். அப்ப 25ல கடுமையாக 1925 காஞ்சிபுரம் மாநாட்டிலும் தீர்மானத்தை பற்றி பேசுகிறார். அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. விவாதத்துக்கு எடுக்கணும் இத்தனை கையெழுத்து வேணா வாங்கி கொண்டு கொடுத்துக்கணும், எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தாங்க. முத்தையா முதலியாரையும் மறைத்து விட்டாருங்க. குழந்தைகளுக்கு முத்தையா என்று பெயர் வையுங்கள் ஐயா அறிக்கை விட்டாரு. நமக்கு இப்பதாண்டா கொடுத்துருக்காரு. முத்தையா என்று பெயர் சூட்டுங்கள் நம்ம குழந்தைக்குன்னு சொன்னவர் அவரை மறைச்சிட்டாருங்கிறாங்க. என்ன இதெல்லாம் இவங்களுடைய கதையெல்லாம்? ஏதாவது சொல்லணும், நம்மான்ட்டு எதை சொன்னாலும் நம்பிக்குவான் என்பதை போலத்தான். அது ஆம ஓட்ட திருப்பி போட்டு கடல்லையே ஓட்ட முடியும்னு சொன்னா கூட நம்புறாங்கல்ல. இப்ப அவங்ககிட்ட போய் நீங்க என்ன சொல்ல முடியும்? அதை நம்புறவங்க இருக்கிற வரையும் அவங்களுக்கு மகிழ்ச்சி தான். அந்த மாதிரியான எப்படி மதம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு சாஸ்திரம். உண்மை இல்ல. இப்ப நீங்க ஈழத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமவோடு படகா பயன்படுத்துவாங்களா? செத்து போன ஆம ஓட்ட பயன்படுத்தி இருக்காங்களா? எத்தனை பேர் அதுல உட்காரலான்னு மட்டும் யோசிங்க. இவ்வளவு பெரிய ஆமை கடல்ல போறப்ப எப்படி இருக்குன்னு போடுங்க. விளையாட்டுக்காக அலை இல்லாத இடங்களில் போட்டு கூட குழந்தைங்க விளையாட்டு இருக்கலாம். அப்படியேதான் இருக்குமோ தெரியல. ஆனா அது பயன்படுத்துற அளவுக்கு கடல்ல வந்து போற அளவுக்கு பயணம் செய்யற அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க ஈழத்துக்கு போகும்போதெல்லாம் ஆமக்கறி இயல்பா பரிமாறுவாங்களா? அதெல்லாம் அதாவதுங்க அந்த சமயத்துல வந்து மீன்கள் கிடைக்கும். அது எனக்கு பொறுப்பு சில இறால் இதெல்லாம் போட்டிருக்காங்க. கனவை எதுக்குன்னா அப்போ வந்து தமிழ் ஈழத்திலும் வரி விதிக்கப்பட்டது. வியாபாரிகள் ஏற்றுமதி போறதுக்கு வந்து இவங்களுக்கு வரி கட்டணும். சீமான் அவரை பார்த்தார்ல, விஸ்வமுடுன்னு ஒரு இடத்துலதான் பார்த்தாரு. அங்கதான் ஒரு செக் போஸ்ட் வச்சிருந்தாங்க. தாண்டி
வரி கட்டணும். அவங்க வரி கட்டிட்டு தான் போகணும். அப்போ வந்து சில பேர் வந்து வரி கட்டாம ஏமாத்திட்டு இருந்தவங்க கொஞ்சம் சீஸ் பண்ணிடுறாங்க ஒரு லாரி. அதை எல்லா கேம்ப் இவர் மட்டும் வச்சுக்கல, எல்லா முகாமுக்கும் அதை பிரித்து அனுப்புறாங்க. ஒரு லோடு என்ன பண்ண போறாங்க, இறாலையும் அதை அனுப்புறாங்க. அப்போ நான் சாப்பிட்டேன், ஒரு 2 நாள் சாப்பிட்டுருக்கேன், கனவு மீனையும் இறாலையும். மற்ற நேரங்களில் இருக்கிற உணவு தான் வந்து அந்த நேரம் என்னவோ அதுதான். நான் ஏறக்குறைய 10-12 நாள் அவருடைய முகாம்லே தான் இருந்தேன். அதனால ஒரு நாளும் கூட இதெல்லாம் சாப்பிடல. ஆமைக்கறி எல்லாம் எங்களுக்கு போடல. வேலை செய்ய ஆள் வந்தா போடலாம்னு நினைச்சிருக்காங்க, நம்ம தெரியல, எங்களுக்கு போடல. கண்டிப்பா உங்களுடைய இந்த அனுபவத்தையே தனி நேர்காணலா எடுக்கணும். ஆனா இப்போதைக்கு இவர் வைத்த குற்றச்சாட்டு விமர்சனங்களுக்கு உடனடியாக தமிழ் சமூகத்துக்கு நம்ம பல செய்திகளை சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் உடனே உங்களை நான் நேர்காணல் எடுத்தேன். ஏன்னா தமிழ் தேசிய அரசியல், பெரியார், ஈழ விடுதலை, பிரபாகரன் போன்ற பல்வேறு விஷயங்களுடன் தொடர்புடையவர். அதோடு அனுபவமும் உண்டு. வெறுமனே எழுத்து வாசிப்பு மட்டும் இல்ல, களப்பணியும் ஆற்றிய திமுக, அண்ணா திமுக வந்து திக அப்படிலாம் இல்ல, திராவிடர் கழகம் அதிகமா. ஏன்னா இயக்கம், அவங்க அரசியல் வேலை இருக்கும். இப்போ வந்து இப்போ திராவிடர் கழகம்ன்றது வந்து இப்போ கொளத்தூர்ல நான் நடத்தின 3வது முகாம் சொல்றாங்க. அதே மாதிரி இபிஆர்எல்எஃப் அமைப்பு இங்க இருந்தது. இபிஆர்எல்எஃப், ஆமா, அதற்கு கும்பகோணத்துல வந்து ஸ்டாலின் தான் அதை பண்ணார். ஆர்பிஎஸ் ஸ்டாலின், அவங்க அப்பா மாவட்டத்துல இறந்தவர். அவருடைய மகன் எங்களுடைய இளைஞரணி, எங்களுக்கெல்லாம் முன்னோடி மாதிரி சொல்லலாம். அவர் வந்து அங்க வந்து அவங்க வந்து இபிஆர்எல்எஃப் நடத்திட்டு இருந்தார். ஒரத்த நாட்டுல நடந்தது. ஒரத்த நாட்டுக்கு பக்கத்துல வந்து பிளாட்டுக்கு நடந்தது. அது நடத்தினவர் வந்து அழகு திருநாவுக்கரசு, அமைச்சரா இருந்தார். அண்ணன் தான் பேர் நினைப்பல, அவங்க அப்பா பேர் அழகப்பன், திராவிடர் கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர். அவர், அவருடைய மகன் தான் அழகு திருநாவுக்கரசு. அழகு திருநாவுக்கரசும் அதுக்கு ஆதரவா இருந்தாங்க. அழகு திருநாவுக்கரசு திமுகவா அதிமுகவா அமைச்சரா இருந்தது? அண்ணா திமுக அமைச்சர். அண்ணா திமுக, எம்ஜிஆர் ஆட்சி நினைக்கிறேன். அவரு செஞ்சாங்க. இதுல வந்து கட்சியே கிடையாது. எல்லா கட்சிக்காரர்களும் வந்து அங்க வத்திராயிருப்பு மேல ஒரே ஒரு முகாம். அப்ப நடந்தோம் நம்ம தோழர்கள் தான், பெரியாரிய தோழர்கள் தான். திமுக, அண்ணா திமுக எல்லா இடங்களையும் ஆதரவாக இருந்தது. எல்லா இடங்களும் ஆதரவாக இப்படிதான் இருந்தது. தவிர ஐயா நெடுமாறன் அப்ப இருந்தாரு. அவர் வந்து முதல்ல அறிமுகம், அதை அப்புறம் வந்து தலைவரை வந்து எம்ஜிஆரிடம் அழைத்து சென்று பேச வைத்து அதை வந்து ஒரு நல்லுறவு உருவாக்கியவர் புலமை பித்தன், புலவர் புலமை. அவரு யார் அப்புறம் இப்படி எல்லாம் பார்த்துட்டே போனீங்கன்னா, வரிசையா பார்த்துட்டே போனா அதுல யாராவது திராவிட இயக்கத்துக்காரர்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க அது மட்டும் இல்ல, 87ல அமைதிப்படை அங்க இருக்கு. அமைதிப்படைக்கு எதிராக சண்டை நடந்த போது 89ல வந்து ஆட்சிக்கு திமுக வந்தது. வந்தபோது கடற்கரையில குறிப்பிட்ட பகுதிகளில் காவல்துறை நடமாடக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. அங்க போகக்கூடாது, அந்த பக்கம் எதுவும் பண்ணாத என்றெல்லாம் வைத்திருந்தாங்க. அப்படி எத்தனையோ அதெல்லாம் சொல்லலாம். எவ்வளவெல்லாம் செய்யப்பட்டதுல வந்து அதுல ஒன்றும் பங்களிப்பு செய்யாமலோ எதிராகவோ இருக்கல. விடுதலை இயக்கங்களுக்கு ஆதரவாக இருந்தார். அதுல ஒன்றும் இந்த விதத்திலையும் சொல்ல முடியாது. செஞ்சி ராமச்சந்திரன், நம்ம திமுக நடத்துறோட ராமச்சந்திரன்லாம் எவ்வளவு உதவியாக இருந்தார். நிறைய பேர் வந்து வைகோ இருந்தாரு, எவ்வளவு பேர். அதுல வைகோவோட பங்களிப்பு எப்படி நம்ம சொல்ல முடியும், மாற்றி சொல்ல முடியும். அவரெல்லாம் போய் மாதமே இருந்தார் அங்க போய் எழுத்துல எல்லாம் போய் எடுத்து அதெல்லாம் பண்ணி எவ்வளவு நாள் இருந்தார். என்ன இவரை மட்டும் தனியா கூப்பிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. அது வந்து நான் சொன்னா 12 நாள்னு, 12 நிமிஷம், நான் 12 நாள் இருந்தேன். ரெண்டுக்குள்ள வேறுபாடு. நீங்க 12 நாள் போயிருக்கீங்க, அவரை மாதிரி இத்தனை போட்டோ எடுக்கல நீங்க, ஆமக்கறி சாப்பிடல, அவரு போர் பயிற்சி எடுக்கல நீங்க. 12 நாள் போட்டோ போட்டு விளம்பரப்படுத்தலே போட்டோ எல்லாம் எடுத்தோம். நீங்க ஜூனியர் உடல்ல உயிரோடு இருக்கான்றதுக்கு நானும் அவரை சந்திச்ச படத்தை தான் அட்டையில போட்டுதான். பேபி வந்த உடனே வந்து நான் திரும்பி வந்த உடனே பேபி கிட்ட சொன்னேன். அப்ப வந்து உடனே பேட்டி ஒண்ணு கொடுத்துறாரு. இல்ல இதுக்கும் ஆசிரியர் கேட்கிறேன் அப்படின்ட்டு பொதுச்சார்ட்ட போய் கேட்டோம். ஏன் இந்த மாதிரி பேட்டி தர சொல்லுவாங்க அப்படின்னு. நீ கொடுங்க மணி, என்ன பாப்பான் சம்பாதிச்சு போறான், பரவாயில்ல, நமக்கு புலிகளை பற்றிய செய்தி வரணும் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் போய் நான் வந்து ஜூனியர் உடனுக்கான பேட்டி கொடுத்து வந்தது. படங்கள் வந்து நம்ம தொடர்ந்து அதை பரப்புரை செய்தா, படம் எடுத்துட்டேன் நானும் ரவுடி தானே ஜீவில நம்ம இருக்குல்ல, சொன்னோம், வேலை முடிஞ்சது, அதோட இருந்துகிட்டோம். இந்த படங்களை கூட வச்சிருக்கலாம். எனக்கு சொல்ல போனால் ஈழத்தமிழர்கள் தான் எனக்கு அனுப்பிச்சாங்க அந்த படத்தை. எங்கிட்ட இருந்து பண்ணிட்டு அப்போ வந்து ஃபிலிம் ரோல் இருந்தது. ரோல் எடுத்துக்கிட்டு 2 கேமரா எடுத்தாங்க. ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா அவர் நான் ஒரு பக்கம் பார்ப்போம். ஏன்னா 2 கேமரா ஒரு பக்கம் பார்த்து கூட அந்த படம் இருக்கும்.
ஒரு ரோல அவங்க வச்சுக்கிட்டாங்க, போய் சேருங்க, இது வந்து சேரலன்னா நாங்க இதை கொடுத்து விடுறோம். நாங்க பேபிட்டு சொன்னோன்னா தகவல் அங்க போயிடுச்சு, அவங்க அனுப்பல திரும்பவும், அதோட இருந்துக்கிட்டாங்க. அப்படி நிறைய பேர் இப்போ வந்து நம்ம தோழர்கள் நிறைய பேர், ஐயப்பன் போனாரு, ஒரு தோழர், நம்ம தோழர் எல்லாம் போனாங்க. அவங்களுக்கு எல்லாம் படம் எடுத்து இங்க பிரிண்ட் போடுறது சிக்கல்னு சொல்லி அவங்க பிரிண்ட் போட்டு படமா கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க. பிரிண்டட் போட்டோஸ் தான் கொடுத்தாங்க. அது இதை கூட கொடுத்து விடல அவங்க, அவங்களே பிரிண்ட் போட்டு கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு போனாங்க அவங்க. ஏன்னா நீங்க அங்க போய் பிரிண்ட் பண்ணா செய்தியாகும், தேவையற்ற சிக்கல் உங்களுக்கு வரும், போயிட்டு வந்து தெரிஞ்சாவே சிக்கல் வரும். ஆனாலும் இவங்க போனாங்க, போயிட்டு வந்தாங்க, வந்ததுக்கு அப்புறம் படங்களே அங்க பிரிண்ட் பண்ணி கொண்டு அப்புறம் சொல்றீங்க. யாருமே குறைவான நாட்கள் அங்க இருக்கல. ராஜேந்திரன் எல்லாம் போய் எவ்வளவு நாள் அங்க இருந்தார், விடுதலை ராஜேந்திரன். விடுதலை ராஜேந்திரன் தான் இந்த இலங்கை மண் நாடகம் இதெல்லாம் போய் எல்லாத்தையும் பார்க்கிறாரு, இந்த நிகழ்ச்சி எல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த இந்த புத்தகம் தான் இலங்கை மண் நாடக புத்தகம் தோழர் வன்னியரசு போனப்போ அவர்கிட்ட கொடுத்து அனுப்புன்னு அவர் சொன்னாரு. கொடுத்து அனுப்புனாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க அதுன்னு சொன்னாரு. ஐயோ இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சேன். இப்ப கூட ஆஸ்திரேலியாவுல நீங்க ஆஸ்திரேலியாவுல ஈழத்தமிழர்களும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து போன தமிழும் சேர்ந்து ராமலீலா அவங்க நடத்தின போது ராமலீலா அங்க நடத்தினாங்க. அதற்கு நான் விடுதலை ராஜேந்திரனும் நான் வந்து பேசி வந்து ஒரு இதை அனுப்பிச்சோம். நாங்க அவங்க வீடியோ அனுப்பணும், பேசி அனுப்புங்க ராமலீலாவை பற்றி. அவங்க அந்த சமயத்தில் இந்த இலங்கை மண்ணை பற்றி சொன்ன உடனே அவரு கணேசமூர்த்தியுடைய மகன் இருக்காரு வெளிநாட்டு, அவருடைய தொடர்பெண்ணை கொடுத்து நீங்க அவர்கிட்ட இன்னும் விவரங்களை கேட்டுக்கங்க. அவரும் அதில் நடிச்சாராம், குழந்தையா வந்து லவணாவுக்கு சொன்ன நடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது முழு புத்தகம் இருக்கு, எங்க அக்கா கிட்ட இருக்கு, பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் அந்த மாதிரி ஈழத்தமிழர்களும் சேர்ந்து ஏன் ராமலீலா நடத்துறாங்க ஆஸ்திரேலியாவுல? இந்த கருத்து இல்லைன்னா, பெரியாரிய கருத்தை உள்வாங்காமல் இருந்திருந்தால் ராமலீலா அப்படி நடத்துவாங்க? ராம படத்தை எரிக்கிற விழாவை அவங்க நடத்துறாங்க. இருந்திருக்கிறார். ரொம்ப அரிய செய்திகள், அறிய வேண்டிய செய்திகளை வந்து சொல்லியிருக்கீங்க. இங்கு பிரபாகரன் குறித்து உருவாக்கப்படுகிற புனித பிம்பம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவரை திராவிட இயக்கத்திலிருந்து விலக்கி வைக்கின்ற ஆபத்து ஒரு பக்கம். இரண்டையும் உடைத்து அதுவல்ல அந்த முகம், ஈழத்தில் இருக்க சாதிக்கு எதிரான ஒரு பெரியாரிய அரசியலை அவர் செய்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்திலிருந்து இன்று குருமூர்த்தியினுடைய செயல் திட்டத்துக்கு பலியாகிற அரசியல் வரையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவா இன்றைய நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம ஜீவா டுடே மூலமாக எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.